குழந்தைகளா, உங்களுக்கான கதை சொல்லி இதோ வந்துட்டேன். நேற்று நாம் ஜோசப் ஸ்வான் கார்பன் ஃபிலமெண்ட்டை வச்சு உருவாக்கின பல்ப் காஸ்ட் வைஸ் கம்மியாகவே இருந்தாலும் அதை ஒரு ஹை பவர் கன்சம்ஷன் பல்ப் அப்படின்றத பற்றி பார்த்தோம். இன்றைக்கி அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதோட சுட்டி குழந்தைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி நாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் உடனே பார்த்துடுங்க. நம்ம சுட்டி குழந்தைகள் சேனலில் போடக்கூடிய வீடியோஸ்க்கு லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட கமெண்ட்ஸை சொல்லிவிடுங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இதுக்கு அப்புறம் தான் தாமஸ் ஆல்வா எடிசனுடைய கண்டுபிடிப்பானது வருது. கிட்டத்தட்ட 1000 முயற்சிக்கு அப்புறம் 1000 ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறம் டங்ஸ்டன்ன்ற ஃபிலமெண்ட்டை ஒரு வேக்வாம்டு கிளாஸுக்குள்ளே அடைச்சி அதில் எலக்ட்ரிசிட்டி கொடுத்து அந்த பல்பை கண்டுபிடிக்கிற ப்ராசஸில் சக்ஸஸ் ஆகிறாரு. இந்த உலகம் வெளிச்சமாச்சு. ஸோ எலக்ட்ரிக் பல்ப் ஒரு தனி மனுஷனோட கண்டுபிடிப்பு கிடையாது, பல சயின்டிஸ்டுங்களோட ரிசர்ச்சுக்கு அப்புறம் கிடைச்ச ஒன்று. அதுக்கப்புறமும் டியூப்லைட், சிஎஃப்எல், எல்இடி, எஸ்எம்டின்னு ரிசர்ச்சஸ் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னைக்கு வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். நாளைக்கும் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தட் பை ஃப்ரம் உங்கள் கதை சொல்லி.